ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்காட்கி டயோட் அப்படின்னா என்னன்னும், இந்த ஸ்காட்கி டயோனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றியும் அண்ட் இதனுடைய அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் யூசஸ் பற்றியும் பார்ப்போம். முதல்ல ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோனுடைய சிம்பிளை பார்த்துருவோம். நார்மலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஆனோட் இருக்கும், இன்னொரு பக்கம் கேத்தோட் இருக்கும். இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளுடைய எண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே இந்த ஸ்காட்கி டயோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்காட்கி டயோனுடைய சிம்பிளும் அந்த டயோனுடைய சிம்பிள் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்காட்கி டயோனுடைய எண்ட் போர்ஷனில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்காம ஒரு எஸ் மாதிரியான அமைப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்காட்கி டயோடை முதல்ல கண்டுபிடித்தவருடைய பெயர் வால்டர் ஹெட் ஸ்காட்கி. அதனால தான் இந்த ஸ்காட்கி டயோடுக்கு ஸ்காட்கி டயோட் அப்படின்ற பெயரும் வந்தது. இந்த ஸ்காட்கி டயோடை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடை பற்றி பார்த்துருவோம். நார்மலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் என்னென்ன இருக்கும், ஒரு பி டைப் லேயர் இருக்கும் அண்ட் ஒரு என் டைப் லேயர் இருக்கும். அண்ட் இந்த பி லேயரும் என் லேயரும் மீட் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங் பாயிண்ட்டை பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த டயோடுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்ற பேரும் வந்தது. இதுவே இந்த ஸ்காட்கி டயோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என் லேயர் இருக்கும், பட் பி லேயருக்கு பதிலாக ஒரு மெட்டல் லேயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டல் லேயர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹை கண்டக்டிவிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஸ்காட்கி டயோனுடைய விஏ கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்போம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கர்வ் வந்துட்டு பிஎன் ஜங்ஷன் டயோனுடைய விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுவே இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்காட்கி டயோனுடைய விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த விஏ கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்க்குறப்ப தெரியுது இந்த ஸ்காட்கி டயோட் பிஎன் ஜங்ஷன் டயோடை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்றது. அதாவது இந்த பிஎன் ஜங்ஷன் டயோனுடைய ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.6லேருந்து 1.7 வோல்ட். அதாவது நீங்கள் இந்த 0.6லேருந்து 1.7 வோல்ட்டுக்குள்ளார நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்னால ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ட் பண்ண முடியும். இதுவே இந்த ஸ்காட்கி டயோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.15 வோல்ட்லேருந்து 0.45 வோல்ட்டுக்குள்ளார நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த ஸ்காட்கி டயோட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால் இந்த ஸ்காட்கி டயோனுடைய வோல்டேஜ் ட்ராப் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால் இந்த ஸ்காட்கி டயோனுடைய ஸ்விட்சிங் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜுக்காக தான் இந்த மெட்டல் லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஸ்காட்கி டயோனுடைய ரிவர்ஸ் ரெக்கவரி டைமை பார்ப்போம். ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டயோட் கண்டக்டிங் ஸ்டேட்லேருந்து நான் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டயத்தை தான் ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு நம்ம ஒரு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டக்டிங் ஸ்டேட்லேருந்து நான் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் செவரல் மில்லி செகண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த ஸ்காட்கி டயோடுக்கு ரிவர்ஸ் ரெக்கவரி டைம் அப்படின்ற ஒன்றே கிடையாது. அதாவது நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த பவர் சப்ளை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்காட்கி டயோட்னால நான் கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு போக முடியும். இதனால தான் இந்த ஸ்காட்கி டயோடை அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்காட்கி டயோனுடைய அதர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும், இதனுடைய பவர் லாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், இந்த ஸ்காட்கி டயோனுடைய சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்காட்கி டயோடை நம்ம டேர்ன் ஆன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ரொம்பவே கம்மியானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்காட்கி டயோனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிவர்ஸ் லீக்கேஜ் கரண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்காட்கி டயோட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்ற அந்த யூனிட்டில் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, காமனாக நிறைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ்லலாம் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ்எம்பிஎஸ் ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையை கன்வெர்ட் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காட்கி டயோட்ஸை நிறைய ரெக்டிஃபயர் சர்க்யூட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு ஸ்காட்கி டயோனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நான் பேசணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.